ஆண்டவர் உடன்படிக்கை போடும்போது இந்த உலக ஜனத்தை எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார். யாருமே எங்கேருந்து வரல. எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு, எல்லாருக்கும் டிஎன்ஏ இருக்கு, எல்லாருக்கும் அதே டிஎன்ஏ 4 குரோமோசோம் தான் இருக்கு. எல்லாருக்கும் 4 கோடு தான். டிஎன்ஏல போனீங்கன்னா 4 கோடு தான் உண்டு. இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் இதே தான் இருக்கு. நம்ம ஜாதி என்றும் கிடையாது, மதம் என்றும் கிடையாது, மொழி என்றும் கிடையாது. நம்ம எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான். முதல்ல விஞ்ஞானிகளே தெளிவா சொல்றாங்க. இப்போ இந்த ஊர்ல ஒரு 1,00,000 மக்கள் இருக்காங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அதுல 10,000 மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு 200 வருஷம் போனீங்கன்னா ஒரு 1000 மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு 300 வருஷம் போனீங்கன்னா ஒரு 100 மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. அந்த 100 மக்களும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு 2024 7.5 கோடி 750 கோடி மக்கள் இந்த உலகத்தை வாழ்றாங்கன்னா நீங்க அப்படியே ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு தாய் ஒரு தகப்பன்